வணக்கம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நமக்கே தெரியாம எவ்ளோ சூப்பரான டைம் சேவ் பண்ற ஃபீச்சர்ஸ் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க அது எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ரெடியா இருங்க, உங்க ஒர்க் ஸ்டைலே மாறப்போகுது. உங்களுக்கு எம்எஸ் வேர்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம தினமும் பார்க்குற இந்த சாஃப்ட்வேர்ல நாம நினைக்கிறத விட இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. வாங்க அதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்ப நீங்க பார்க்க போற டிப்ஸ் மூலமா உங்க வேலையை இன்னும் வேகமா, ஸ்மார்ட்டா, ரொம்பவே ப்ரொஃபஷனலா செய்ய முடியும். இதுதான் நம்மளோட கோல். சரி, அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, முதல்ல ஸ்பீட். நம்மளோட டெய்லி டாஸ்க்ல எப்படி வேகத்தை அதிகப்படுத்துறது? சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், ஆனா உங்க வேலையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போகலாம். இது ஒரு சூப்பரான ஷார்ட்கட். நீங்க ஒரு வார்த்தையை டைப் பண்ணிட்டீங்க, ஆனா அது கேபிட்டல் லெட்டர்ல வேணும்னு நினைக்கிறீங்க. அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் டைப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு Shift+F3 பிரஸ் பண்ணுங்க. பாருங்க, கேஸ் மாறிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ண டபுள் கிளிக், ஒரு பேராகிராஃப் முழுசா செலக்ட் பண்ண ட்ரிபிள் கிளிக். இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனா டைம் பயங்கரமா சேவ் ஆகும். ஓகே, இப்போ சில அடிப்படை விஷயங்கள், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். Ctrl+C, Ctrl+V, Ctrl+S இதெல்லாம் இல்லாம வேலையே ஓடாது. மவுஸ தேடி பிடிக்கிற நேரத்துல இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணா நம்மளோட கவனம் சிதறாம வேலையை சீக்கிரமா முடிக்கலாம். இதுதான் எஃபிஷியன்ட் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வேர்ட்ல இன்னும் சில குட்டி மேஜிக் இருக்கு. உதாரணத்துக்கு 1ன்னு டைப் பண்ணி என்டர் தட்டினாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி இன்னைக்கு தேதி இன்சர்ட் பண்ணணுமா? Alt+Shift+D அவ்வளவுதான். நாம அடிக்கடி பண்ற டேக் மாதிரி டைப்பிங் மிஸ்டேக்ஸை கூட ஆட்டோ கரெக்ட் தானாவே சரி பண்ணிடும். சூப்பர்ல. சரி, இப்போ ஸ்பீடா வேலை செய்ய கத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம டாக்குமெண்ட்டை பார்க்கறதுக்கு அழகா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினிஷ் கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பிரசன்டேஷனும் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்க டாக்குமெண்ட்ல ஒரு செக்ஷனை இன்னொரு செக்ஷன்ல இருந்து பிரிக்க ஒரு நீளமான கோடு வேணுமா? ரொம்ப சிம்பிள். 3 ஹைஃபன் டைப் பண்ணுங்க. அதாவது டேஷ் டேஷ் டேஷ், அப்புறம் ஒரு என்டர். அவ்வளோதான், ஒரு நீட்டான ப்ரொஃபஷனல் லைன் வந்துரும். ஃபார்மேட் பெயிண்டர் இது ஒரு மேஜிக் பிரஷ் மாதிரி. ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட், கலர், சைஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதே ஸ்டைல டாக்குமெண்ட்ல வேற இடத்துலயும் கொண்டு வரணுமா? அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, ஃபார்மேட் பெயிண்டர் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் எங்க வேணுமோ அங்க டிராக் பண்ணுங்க. சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஓகே, உங்க டாக்குமெண்ட்டை ஃபைனலா அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. 1, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை டீஃபால்ட்டா செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டாக்குமெண்ட் முழுக்க ஒரே மாதிரி இருக்கும். 2, முக்கியமான வெப்சைட் லிங்க்ஸ் இருந்தா Ctrl+K யூஸ் பண்ணி அதை ஹைப்பர் லிங்கா மாத்துங்க. 3, ரொம்ப முக்கியம், டாக்குமெண்ட்டை PDF ஃபார்மேட்ல சேவ் பண்ணி அனுப்புங்க. அப்போதான் யாரும் அதை ஈஸியா மாத்த முடியாது. வேர்டுனா வெறும் டைப்பிங் மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்பர்ஸ், டேட்டா, டேபிள்ஸ்னு எல்லாத்தையும் வேர்ட்ல சூப்பரா ஹேண்டில் பண்ணலாம். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட இப்படி கமா போட்டு பிரிச்ச டேட்டா இருக்கா? இத பார்த்து நீங்களா ஒரு டேபிள் வரையவே வேண்டாம். இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணுங்க, இன்சர்ட் மெனுவுக்கு போங்க. அங்க டெக்ஸ்ட்டை டேபிளா மாத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு கிளிக்ல உங்க டெக்ஸ்ட் ஒரு அழகான நீட்டான டேபிளா மாறிடும். அடடா, டேபிள்ல இருக்கிற நம்பர்ஸை கூட்டுறதுக்கு தனியா கால்குலேட்டர் எல்லாம் தேடாதீங்க. வேர்ட்லயே அதுக்கு வழி இருக்கு. டோட்டல் செல்லுக்கு வந்துட்டு =sum பிராக்கெட் above பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டுங்க. பாருங்க, மேல இருக்கிற எல்லா நம்பர்ஸோட டோட்டலும் உடனே வந்துருச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக். உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல பேர்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கு. அத அகர வரிசைப்படி, அதாவது A to Z ஆர்டர்ல மாத்தணுமா? ரொம்ப ஈஸி. அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க, ஹோம் டேப்ல இருக்கிற சார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். பேர் மட்டும் இல்ல, நம்பர்ஸ், தேதிகள்னு எதை வேணும்னாலும் வரிசைப்படுத்தலாம். இப்போ நாம பார்க்க போறது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். இதையெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு வேர்ட் பவர் யூசர் ஆகிடலாம். சாதாரண யூசருக்கும் ஒரு ப்ரோ யூசருக்கும் உள்ள வித்தியாசமே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான். இங்கே ஒரு 3 சூப்பரான டூல்ஸ் இருக்கு. முதல்ல ஸ்கிரீன்ஷாட். நீங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது வேற ஒரு அப்ளிகேஷனை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா வேர்டை விட்டு வெளியே போகவே வேண்டாம். இன்சர்ட் மெனுலேயே ஆப்ஷன் இருக்கு. 2வது கிளிப்போர்ட். நீங்க பல விஷயங்களை காப்பி பண்ணி அப்புறமா ஒன்னொன்னா பேஸ்ட் பண்ணலாம். 3வது டெக்ஸ்ட் ஸ்பீச். நீங்க டைப் பண்ணத வேர்டே உங்களுக்கு படிச்சு காட்டும். ப்ரூஃப் ரீடிங் பண்ண இது ஒரு அருமையான வழி. இந்த 3 ஃபீச்சர்ஸும் உங்க ஒர்க்கை இன்னும் கண்ட்ரோல்டா வச்சுக்க உதவும். ஏதாவது ஃபார்மேட்டிங் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க டெக்ஸ்ட் வேணுமா? =rand 3,4ன்னு டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. உங்க டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர்ல எந்த இடத்துல சேவ் ஆயிருக்குன்னு ஃபைல் பார்த்து காட்டணுமா? அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. கடைசியா, உங்க ஃபைல் ரொம்ப முக்கியமானதா?
பாஸ்வேர்ட் போட்டு பாதுகாத்துக்கலாம். சரி, இதையெல்லாம் கத்துக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சா என்னென்ன நன்மைகள்? நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலான டாக்குமெண்ட்ஸை உருவாக்குவீங்க. உங்க நேரத்தை பயங்கரமா சேவ் பண்ணுவீங்க. உங்க ஸ்பீடும் எஃபிஷியன்சியும் அதிகமாகும். ரிப்போர்ட்ஸ், ரெஸ்யூம்ஸ்னு எதை செஞ்சாலும் ஒரு தன்னம்பிக்கையோட செய்வீங்க. மொத்தத்துல ஆஃபீஸ் வேலையை ஒரு ப்ரோ மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸ்கில் இந்தியா சொல்ற மாதிரி எம்எஸ் வேர்டுங்கிறது வெறும் டைப்பிங் மட்டும் இல்ல, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டிப்ஸை கத்துக்கிறது மூலமா நம்மளோட டெய்லி கம்ப்யூட்டர் வேலையில இன்னும் ப்ரொஃபஷனலா, இன்னும் அதிக உற்பத்தி திறனோட இருக்கலாம். இது 100க்கு 100 உண்மை. நாம இன்னைக்கே வேர்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த சில சூப்பரான விஷயங்களை பார்த்தோம். ஆனா இது ஒரு ஆரம்பம்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க தினமும் பயன்படுத்துற வேற எந்த டூல்ல இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்படாத ரகசியங்கள் இருக்கலாம்? தேட ஆரம்பிங்க, புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருங்க.